இந்த எபிசோடில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷனுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட இந்த கருத்துக்கள்லாம் பயனுள்ளதாக இருக்கும், ரெலவெண்ட்டாக இருக்கும். ரெண்டு விஷயம், கன்ஸ்ட்ரக்டிவ்லி, டிஸ்ட்ரக்டிவ்லி. When you say constructively, it builds relationship, it builds self-confidence. Destructively, it destroys relationship. அன்பார்ந்தவர்களே, பேரண்டிங் டெக்னாலஜி என்னன்றதை பற்றி பேசிட்டு வரோம். இந்த எபிசோடில் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது ஆக்கப்பூர்வமாக விமர்சனம் செய்வதல், அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணணும். இப்போது கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறோம், அதில் கமெண்டேட்டர் இருக்காங்க, பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஏற்கனவே டெஸ்ட் மேட்ச் விளையாடினவங்களாம் இருப்பாங்க, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால அந்த பேட்ஸ்மேனுக்கு பெனிஃபிட் வரும். கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால பேட்ஸ்மேனுக்கு டிமோரலைஸ் ஆகிடுறாருன்னா தட்ஸ் நாட் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இந்த பெற்றோர்கள், குழந்தைகள், அது மட்டும் இல்லை, இந்த எபிசோடில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஒரு ஆஃபீஸ் சுச்சுவேஷனுக்கு கூட பயனுள்ளதாக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட இந்த கருத்துக்கள்லாம் பயனுள்ளதாக இருக்கும், ரெலவெண்ட்டாக இருக்கும். So we need to understand how to criticize children constructively. ரெண்டு விஷயம், constructively, destructively. When you say constructively, it builds relationship, it builds self-confidence. Destructively, it destroys relationship. So that is what is called parenting technology. இந்த constructive criticism அப்படின்னா என்ன ஸ்டெப்ஸ்ன்றது நான் சொல்ல போகிறேன். பாயிண்ட் நம்பர் 1, ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆக்ஷனபிள். இப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நம்ம பேசுகிறோம், பையனோட பேசுகிறோம், பொண்ணோட பேசுகிறோம். லெட்ஸ் சே தட் தி சைல்டு இஸ் மேக்கிங் சில்லி மிஸ்டேக்ஸ். அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீ ரொம்ப ரொம்ப சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணிகிட்ருக்க, இப்படி இருந்தால் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, எத்தனை முறை உனக்கு சொல்கிறது? இட் டஸ் நாட் பில்ட் ரிலேஷன்ஷிப். பட் ஸ்பெசிஃபிக்காக அந்த புக் எடுத்து, அந்த ஆன்சர் பேப்பர் எடுத்து, இது பாரு, இந்த இடத்துல நீ மிஸ்டேக் பண்ணியிருக்க, இது கரெக்ட் பண்ணு, இந்த ஃபார்முலா தப்பாக எழுதியிருக்க, இது 2 முறை எழுது. ஸோ இட் இஸ் ஸ்பெசிஃபிக் அண்ட் இட் இஸ் ஆக்ஷனபிள். ஆக்ஷனபிள்னா ஏதாவது ஒரு செயல் செய்து அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறபடி இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட். பாயிண்ட் அவுட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணி அதோடு விட்டுறக்கூடாது. திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங், திஸ் இஸ் தி இம்ப்ரூவ்மெண்ட் வென் யூ டூ திஸ். ஒன்று ஹேண்ட் ரைட்டிங் பாரு எப்படி இருக்குது, இது கரெக்டாக. இந்த ஹேண்ட் ரைட்டிங் பாரு, இன்னொருத்தருடைய ஹேண்ட் ரைட்டிங் பாரு, இது பெட்டராக இருக்கா இல்லையா. நீங்கள் டீச்சராக இருந்தால் இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு பிடிக்குமா. அதே மாதிரி ஒரு குழந்தை லேட்டாக எழுந்திருக்கிறாரு, இந்த பாரு 7 மணிக்கு எழுந்திருக்கிற, 8 மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் வெளியில், அவசரமாக 1 மணி நேரம், அதில் ஒரு ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. Why don't you consider getting a little earlier? So improvement. This is what you are doing, this is what you are capable of doing. இப்போது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேலே நீ படிக்கிறது கிடையாது, எக்ஸாம்லாம் வரப்போகுது, இந்த 2 மணி நேரத்தை 3 மணி நேரம் ஆக்க முடியுமான்னு பாரு. ஸோ ஃபோக்கஸிங் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட். பாயிண்ட் நம்பர் 3, பேலன்ஸ் பர்ஸ்பெக்டிவ். அதாவது குழந்தையனுடைய பார்வையிலையும் நம்ம பார்வையிலையும் 2 பேலன்ஸ் ஆகணும். வாட் இஸ் தட் த சைல்ட் இஸ் டூயிங் ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃப்ரம் ஹூஸ் பர்ஸ்பெக்டிவ். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேத்தமேட்டிக்ஸில் ஷி ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் அப்படின்னா, ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ எதனால், பேசிக் இல்லையா, இல்லை ஒருவேளை டீச்சர் சரியாக சொல்லிக் கொடுக்கலையா, இல்லை சஃபிஷியண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணலையா, ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் ஃப்ரம் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க அந்த குழந்தையோட உட்காந்து பேசும்பொழுது என்ன காரணம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ. சில நேரங்களில் அந்த சில்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மே பி ராங், அது எடுத்து சொல்லணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4, அப்ஜெக்டிவ் அண்ட் நான் பர்சனல். அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு குறிக்கோளோடு
நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும். நாட் பர்சனல். இப்போது ஃபிசிக்ஸில் குறைவ மார்க் வாங்குறாரு அப்படின்னா, வாட் இஸ் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கிரிட்டிசைசிங்? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பேப்பரும் ஒரு நீட் எக்ஸாமுக்கு தேவைப்படுது. யூ ஆர் டூயிங் வெல் இன் அதர் 2 பேப்பர்ஸ். நவ் கான்சென்ட்ரேட் ஆன் ஃபிசிக்ஸ். அதை விட்டுட்டு நீ ஃபிசிக்ஸ் பேப்பரை படிக்கிறதே கிடையாது, ஒரு ஃபிசிக்ஸ் புக் கையிலே எடுக்கிறது கிடையாது. தட் இஸ் பர்சனல். செயல் வேறு, பர்சனாலிட்டி வேறு. யுவர் எ லேசி பர்சன் அப்படின்னா அவருடைய பர்சனல் நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்க. வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ இஸ் லேசினஸ். யூ ஆர் பாயிண்டிங் அவுட் தி பிஹேவியர். பிஹேவியர் வேறு, பர்சனாலிட்டி வேறு. சப்போர்ட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டோன். நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறது அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் டோன், உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், உங்கள் வாய்ஸ் லெவல், உங்கள் வாய்ஸ் குவாலிட்டி இதெல்லாம் ரேப்போ பில்டப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இட்ஸ் நாட் எ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது இதை பாயிண்ட் நீங்கள் மனசில் வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். சில நேரங்களில் நம்ம ரிஹர்சல் கூட பண்ணலாம். ஏன்னா we are not experts in communication. I hope it gave you some clarity. உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணலாம், டெலிஃபோன் பண்ணாதீங்க. இங்கே அடுத்த எபிசோடில் அதை நம்ம கிளியர் பண்ண முடியும். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வானமே இல்லை அறக்கட்டளை சார்பில் இந்த நிகழ்வை நாங்கள் நடத்திட்டு வரோம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.